புத்ரஜயாவில் உள்ள சுகாதார அமைச்சில் நடைபெற்ற ஹரிராயா விருந்தில் கட்டணம் வாங்கிக் கொண்டு தாம் பாடியதாக கூறப்படுவதை நாட்டின் முதல் நிலை பாடகி டத்தோஸ்ரீ சித்தி நூர்ஹாலிசா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு விருந்தினராகவே சென்றேன், மாறாக கட்டணம் வாங்கிக் கொண்டு கச்சேரிக்கு செல்லவில்லை என தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவர் தெளிவுபடுத்தினார். விருந்தினராக சென்ற இடத்தில் சுகாதார அமைச்சு பணியாளர்களை மகிழ்விப்பதற்காக நானாகவே ஓரிரு பாடல்களை பாடினேன், அவ்வளவுதான் என்றார் அவர். சமூக ஊடகங்களில் பரவியுள்ள அவதூறுகளை நிறுத்துவதற்காக இந்த விளக்கத்தை அளிப்பதாக சித்தி நூர்ஹாலிசா கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சுகாதார அமைச்சின் ஹரிராயா விருந்து குறித்த புகைப்படங்களை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹமாட் முன்னதாக தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றியிருந்தார். அதில் சித்தி நூர்ஹாலிசா, பாப் இசை பாடகர் டத்தோ ஜமால் அப்துல்லாஹ் உள்ளிட்டோரின் படைப்புகள் அடங்கிய புகைப்படங்களும் இருந்தன. இதை பார்த்த நூற்றுக்கணக்கான வலைத்தளவாசிகள் சித்தி நூர்ஹாலிசாவை அழைத்து வந்து பாட வைக்கும் அளவுக்கு சுகாதார அமைச்சுக்கு இந்த ஆடம்பரம் தேவையா என கேள்வி எழுப்பினர். இதற்கு மட்டும் பணம் எங்கிருந்து வந்தது? கீழ்நிலை பணியாளர்கள் வேலைப்படுவால் அவதியுறும் போது உங்களுக்கு மட்டும் ராஜ உபசரிப்பா என சில சுகாதார பணியாளர்களே சாடியதும் கவனத்தை ஈர்த்தது. அதில் தன் பெயரும் இழுக்கப்பட்டதை அடுத்தே சித்தி நூர்ஹாலிசா இந்த விளக்கத்தை கொடுத்துள்ளார். ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா, ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம். ஷாப்பிங் செய்ய, ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள்.